சென்னை செங்குன்றத்தில் கார் கண்ணாடியை உடைத்து 1,25,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. பட்ட பகலில் கொள்ளையை அரங்கேற்றியவர்கள் சிக்குவார்களா? சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் பகுதியில் வசிப்பவர் செந்தில்நாதன். இவர் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பேருந்து நடத்துனராக பணியாற்றி வருகிறார். செந்தில்நாதன் தனது கிராமத்தில் ஆடுகள் வளர்த்து அதை மாதவரம் ஆட்டு சந்தையில் விற்பனை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். ஞாயிறு அன்று காலை தனது ஆடுகளை மாதவரம் ஆட்டு சந்தையில் விற்பனை செய்து 1,25,000 ரூபாய் பணத்தை தனது காரில் வைத்திருக்கிறார் செந்தில்நாதன். வீட்டிற்கு செல்லும் வழியில் எம்ஜிஆர் நகரில் உள்ள தனது தங்கையின் வீட்டிற்கு அருகில் காரை நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். செந்தில்நாதனிடம் பணம் இருப்பதை அறிந்து நோட்டமிட்ட இருவர் அவரை மாதவரத்தில் இருந்தே பின்தொடர்ந்து வந்துள்ளனர். காரை தெருவின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு செந்தில்நாதன் சென்றதும் கார் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த 1,25,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். கார் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டு ஜன்னல் வழியாக செந்தில்நாதன் பார்த்தபோது இருவர் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் செல்வதை பார்த்திருக்கிறார். அதிர்ச்சி அடைந்த செந்தில்நாதன் சத்தம் போட்டுக்கொண்டே கீழே ஓடி வருவதற்குள் கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். சென்னை புழல் காவல் நிலையத்தில் செந்தில்நாதன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் உள்ள நேரத்தில் கொள்ளை அரங்கேறி உள்ளது அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.